தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த ஆறுமே முதன்மையானதாக விளங்குது. இந்த ஆறுமே வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு செயலில் இந்த ஆறும் வெளிப்படையாக தெரிந்தால் அது தெரிநிலை வினைமுற்று. உதாரணம் பாருங்க. எழுதினாள். யார் எழுதுனது? செய்பவர் யாரு? மாணவி. கருவி. என்ன கருவி கொண்டு எழுதுறா? தாளும் எழுதுகோலும், பேப்பரும் பேனாவும் இதை ரெண்டுத்துல தான் வச்சு எழுதுறா. அடுத்தது நிலம். எந்த இடத்துல எழுதுறா? பள்ளிக்கூடத்துல எழுதுறா. அப்போ பள்ளி என்பது நிலம். சரி, காலம் எந்த காலத்தை குறிக்குது? எழுதினாள் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு, செயல் எழுதி முடிச்சிட்டா, அப்போ இறந்த காலம். செய்பொருள். சரி, மாணவி தாளும் எழுதுகோலும் கொண்டு பள்ளிக்கூடத்துல